திருமணம் அப்படிங்கிற விஷயம் எனக்கெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு வெறுத்து போயிருக்கிறாங்க மகர ராசிக்காரங்க. ஏன் அப்படின்னா, வாழ்க்கையில் வாழ பிடிக்கல சார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது அப்படிலாம் கூட மகர ராசிக்காரங்க கமெண்ட் பண்ணுவாங்க. இனி அதெல்லாம் கவலையே படாதீங்க. திருமணம் சார்ந்த முயற்சிகள் இனி சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, 3ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் ராசிநாதன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சி ஸ்தானத்தை வலுப்படுத்தி கொடுக்குறார். அவர் தான் உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறதுனாலையும் கண்டிப்பாக குடும்ப அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கணும் இல்லையா? கண்டிப்பாக திருமணம் சார்ந்த முயற்சிகள் பலிதமாக போது. அதுக்கப்புறம் வரக்கூடிய குரு பெயர்ச்சியும் அதுக்கு சாதகமாக இருக்குதுங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக திருமண முயற்சிகள் பலிதமாகும். இன்னொரு விஷயம், மகரத்துக்கு மட்டும் எப்பயுமே எப்படின்னா, அதிகமாக மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் தான் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக லவ் மேரேஜ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு வகையில் பார்த்தா 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் இல்லையா? அப்போ சுக்கிரனாலே காதல் அப்படிங்கிற விஷயத்தினால கண்டிப்பாக லவ் மேரேஜ் தான். இப்போ மகர ராசிக்காரங்க லவ் மேரேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லவ் கம் அரேஞ்சாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரை இவங்க திருமணம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக திருமணம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பெற்றோர்களுடைய சம்மதம் கிடைக்குமா? இதுதான் அடுத்து நிற்கக்கூடிய கேள்வி. அப்படி வரப்போ இவங்க என்ன பண்ணணும்னா மெனக்கெடணும். ஏன்னா இவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா கண்டிப்பாக மெனக்கெடக்கூடிய ஆட்கள் தான் மகர ராசிக்காரங்க. அதுவும் கிட்டத்தட்ட வந்து முதலை ஒரு இறையை பிடிச்சதுன்னா எப்படி பிடிக்குமோ அது மாதிரியான ஆட்கள் தான். கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாத்தையுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது.